நவம்பர் 27th WPL-ஓட ஆக்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது. இந்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷனா நடக்க போகுது. மேக்ஸிமம் ஆஃப் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு டீமும் ரீடெயின் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கீ பிளேயர்ஸ்லாம் ஆக்ஷனுக்குள்ள வராங்க அண்ட் அவங்க எந்த பேஸ் பிரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க, எத்தனை செட்டா இந்த வாட்டி ஆக்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு டீமும் எந்த பிளேயர்ஸை வந்து டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அவங்களுடைய ரிசோர்சஸ் என்ன வச்சிருக்காங்க அண்ட் யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன்ல அவங்க பிட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 73 வேக்கன்ட் ஸ்லாட்ஸ்க்காக தான் இந்த ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. டோட்டலா 277 கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்த ஆக்ஷனுக்குள்ள வர போறாங்க. 52 கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ், 66 capped overseas players, 17 uncapped overseas players and 142 uncapped Indian players வந்து இந்த ஆக்ஷனுக்குள்ள வந்து வர போறாங்க. இந்த 277 பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா 39 செட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இதுல மார்க்கி செட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரப்போற செட். அதுல பாத்தீங்கன்னா 8 பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேப்டு செட் அண்ட் அன்கேப்டு செட்ஸா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்டு செட்ஸ்ல என்னெல்லாம் டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டு பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ். அந்த பவுலர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின் பவுலர்ஸ்னு 2 சப் கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி விக்கெட் கீப்பர்ஸ் வந்து இருக்கும். இதே மாதிரி அன்கேப்டு கிரிக்கெட்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இதே சப் டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ டோட்டலா 39 செட்ஸா இந்த 277 பிளேயர்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் கமிங் இன் டு தி ஆக்ஷன் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கி செட்ல இருக்க பிளேயர்ஸ் தான் வருவாங்க. இந்த மார்க்கி செட்ல 2 இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் 6 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த 2 இந்தியன் பிளேயர்ஸும் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரேணுகா சிங் அண்ட் தீப்தி சர்மா. நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் கப்போட ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருந்திருக்காங்க இந்தியன் டீமுக்காக. இதுல ரேணுகா சிங் பாத்தீங்கன்னா 40 lakhs அவங்களோட பேஸ் பிரைஸை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அப் டு 2 crores வரைக்கும் இந்த ஆப்ஷன்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து எல்லா டீம்ஸ்க்குமே தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து அதிக பிரைஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூபி கிட்ட தான் அதிக பிரைஸ் மணி வந்து வச்சிருக்காங்கன்றதுனால அவங்க தான் வந்து ரேணுகா சிங்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தீப்தி சர்மாவும் பாத்தீங்கன்னா அதிக வேல்யூக்கு போவாங்க. இந்த ஆக்ஷனோட ஹையஸ்ட் பிளேட் பிளேயரா அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க வந்து பேஸ் பிரைஸா 50 lakhs வந்து செட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அப் டு 3 crores வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அலிசா ஹீலி அண்ட் மெக்லானிங், ஒரு ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கேப்டன் அண்ட் ஒரு கரண்ட் ஆஸ்திரேலியன் கேப்டன் வந்து 50 lakhs அவங்க பேஸ் பிரைஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. WPL பாத்தீங்கன்னா ஒரு 3 டீமுக்கு வந்து கேப்டன்ஸ் வந்து தேவைப்படுது. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் வந்து கேப்டன் தேவைப்படுது. பட் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து கேப்டன் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ ஒருவேளை அது ட்ரூவா இருக்கு அப்படின்னா கூட 2 டீமுக்கு வந்து கேப்டன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த 3 டீம்ஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அண்ட் மோர் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத் உமன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸ்ல ஏதாவது ஒரு பிளேயரை வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. 2 பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா அப் டு 1 crore வரைக்கும் இந்த ஆப்ஷன்ல போக வாய்ப்பு இருக்கு. 1 crore இவங்க கிராஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்து பாத்தீங்கன்னா லாரா உல்வர்ட், சோஃபி டிவைன், சோஃபி எக்கல்ஸ்டன் அண்ட் அமேலியா கேர், இந்த 4 பேரும் வந்து மார்க்கி செட்ல வருவாங்க. இதுல சோஃபி டிவைன் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கே மீண்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோஃபி எக்கல்ஸ்டனும் பாத்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. லாரா உல்வர்டும் பாத்தீங்கன்னா அவங்களும் ஆர்சிபியோட டார்கெட்ல இருப்பாங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு ஒரு ஓப்பனிங் பேட்டர் தேவை அப்படின்றப்போ அவங்க நிச்சயமா அந்த டார்கெட்ல இருப்பாங்க. அண்ட் அமேலியா கேர் பாத்தீங்கன்னா எந்த டீமுக்கு வேணா போலாம். ஏன்னா ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீமுக்குமே தேவைப்படுறாங்க. இதுல யாருமே பாத்தீங்கன்னா அந்த 1 crore பிராக்கெட்டை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். யூபி கிட்ட மட்டும்தான் அதிக ஆப்ஷன் பர்ஸ் இருக்கு அப்படின்றப்போ இந்த 4 பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா 1 crore பிராக்கெட்டை தாண்டறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். 1-2 பிளேயர்ஸ் தாண்டலாம். பட் 4 பேருமே கிராஸ் பண்றது வந்து வெரி ரேர். கீ இந்தியன் பிளேயர்ஸ் கமிங் இன் டு த ஆப்ஷன் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராந்தி கவுட், ஸ்னேஹ் ராணா, ஹர்லின் தியோல், ராதா யாதவ் அண்ட் யாஸ்டிகா பாட்டியா, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. இதுல கிராந்தி கவுட் அண்ட் ஸ்னேஹ் ராணா வந்து அதிக பிரைஸ்க்கு போக வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு டீமும் எந்தெந்த பிளேயர்ஸை டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் விமென்ஸ் பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் விமென்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க டாப் 5 வந்து செட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். எனக்கு என்னவோ தோணுது அவங்க கமலினியோட தான் ஓபன் பண்ணுவாங்க இந்த சீசன் அப்படின்னு. ட்ரஸ்ட் வச்சு அவங்கள ரீடைன் பண்ணிருக்காங்க. வேற சில அன்கேப் பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்கள ரீடைன் பண்ணிருக்காங்கன்றதுனால அவங்க ஓபன் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவங்கள பேக்கப்பா கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டருக்கு வந்து போவாங்க. மும்பை இந்தியன்ஸோட ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா 6 to 11 வந்து அவங்க அசம்பிள் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு லோவர் ஆர்டர் ஹிட்டர், அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. இருக்கிற 5.75 crores வச்சு அவங்களால அந்த ஸ்லாட்ஸை வந்து ஃபில் பண்ண முடியும். இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட லைக்லி டார்கெட்டட் பிளேயர்ஸா இருப்பாங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் கீ பிளேயர்ஸா யாருக்கு புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெனிகா சிசோடியா, டியாண்ட்ரா டோட்டின் அண்ட் ராஜேஸ்வரி கைக்வாட், இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹெவியா போக வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி விமென்ஸ் டீம் யாரெல்லாம் டார்கெட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மிருதி மந்தானாக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டர் தேவை. ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்காக நிறைய பிளேயர்ஸை வந்து அவங்க பார்ப்பாங்க. கிருத்திகா ராவல் வந்து சமீபத்தில் நடந்த வேர்ல்ட் கப்ல வந்து அவங்க கூட தான் ஓப்பனிங் பண்ணாங்க. அவங்க இப்போ கரெக்டா இன்ஜர்டா இருக்காங்க. பட் அவங்களே எடுத்து வைக்க வாய்ப்புகள் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா லாரா உல்வர்ட் தான் அவங்க போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஏன்னா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டாப் 4 வந்து செட் ஆயிடும். அதனால அவங்க கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி அமேலியா கேரியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த 2 பிளேயர்ஸையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா சூப்பர்வா செட் ஆயிடும். ஸோ எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் தான் வந்து ஆர்சிபி லைக்லி டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. இதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டார்கெட் பண்ண போற லைக்லி பிளேயர்ஸா இருக்கும். அவங்களுக்கு என்ன பிளேயர்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்டர் வந்து தேவைப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு கேப்டனும் வந்து தேவைப்படுறாங்க. அதே மாதிரி போலிங் யூனிட் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா தேவைப்படுது. இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் எந்த பிளேயராவது 3 crores பிராக்கெட்டை வந்து கிராஸ் பண்றாங்களா அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி எந்த பிளேயர் வந்து ஹையஸ்ட் பெய்ட் பிளேயரா இந்த வாட்டி ஆக போறாங்க அண்ட் எந்த ஓவர்சீஸ் பிளேயர் வந்து அதிக விலைக்கு போக போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நாளைக்கு வந்து ஆக்ஷன் நடக்க போகுது. எப்படி போகுதுன்றத தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.